நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி மூலமாக தங்களிடம் பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சில வாரங்களாக கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி போட முடியறதில்லை. அதனால் வேலை காரணமாக அந்த பதிவுகள் நம்மளால் பண்ண முடியறதில்லை. கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு இன்றைக்கி நம்ம கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடிகர் மற்றும் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர், இப்படி பன்முகம் கொண்ட ஒரு கலைஞர். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர்னு சொல்லலாம். நல்ல பேச்சாளர் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். எல்லாத்தையும் செல்லம் அப்படின்னு அழைப்பார் அவர். 1965 மார்ச் மாதம் தான் கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரில் பிறந்தார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். அதுக்கப்புறம் அங்கேயே வளர்ந்து கல்வி கற்று 1991 தான் ஃபிலிமில் சேர்றாரு. பாலச்சந்தர் அவருடைய தூண்டுதலுக்கு பிறகு அந்த படம் பார்த்திங்கன்னா டூயட் படம் மூலமாக அறிமுகமாகிறார் நினைக்கிறேன். அந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு நடிப்பை கொடுத்துருந்தார் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். பன்முகம் கொண்ட கலைஞர். இந்த கேரக்டர் தான் இல்லை, எல்லா கேரக்டருமே பண்ணக்கூடியவர். அவர் எல்லாருக்குமே தெரியும். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரமாகவே அப்படியே நிற்கக்கூடிய ஒரு நடிகர் தான் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். காஞ்சிபுரம் படத்திற்காக 2007 வருடம் நேஷ்னல் அவார்டு வாங்கினார். எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சிறந்த படம் அந்த படம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க சர்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1998 இருவர் படத்துக்காக சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு. அந்த படம் மணிரத்னம் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். அந்த படத்துக்குமே அவருக்கு விருது கிடைச்சது. அது போக பல விருதுகள் அவர் வாங்கியிருக்காரு. சிறந்த நடிகருக்காக, துணை நடிகருக்காக, வில்லன் கதாபாத்திரத்துக்காக, இப்படி பன்முகம் திறமைக்காக பல அவார்டுகள் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் அவர் நடிச்சிருக்காரு. பல திரைப்படங்கள் பெயர் பெற்று விளங்குச்சுன்னு சொல்லலாம். தமிழில் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. நிறைய இயக்குனர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா தோனி, அபியும் நானும், காஞ்சிவரம், சந்தோஷ் சுப்ரமணியம், சிங்கம், பீமா, எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, வானம், ஆசை, டூயட், அறிந்தும் அறியாமலும், மொழி, அப்பு, வசூல்ராஜ் MBBS, கல்கி போன்ற பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. 2017 தான் அவருடைய அரசியல் பயணம் ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் பயணம். இப்போவுமே ஆளும் மத்திய அரசை கண்டித்து நிறைய பேசக்கூடிய ஒரு நடிகர் தான் பிரகாஷ் ராஜ் அவர்கள். எல்லாமே ஓப்பனாக அவருக்கு என்ன மனசில் படுதோ அதை அப்படியே ஓப்பனாக ஸ்டேஜில் சொல்லக்கூடிய ஒரு நடிகர். 2017 கௌரி லங்கேஷ் அப்படிங்கிற அவருடைய நண்பர், அவங்க மறைவுக்கு பிறகு தான் அவர் கொலை செய்யப்பட்டாங்க. ஆக்சுவலாக தீவிர அரசியலை முன்னோக்கி இப்போவுமே இயங்கிட்டுருக்காரு. 2019 கூட MP எலெக்ஷனில் அவர் நின்று 3வது கேண்டிடேட்டுக்கான ஓட்ஸ் அவர் பிடிச்சார் கர்நாடகத்தில். இந்த மாதிரி பல திறமைகள் கொண்ட ஒருவர் தான் பிரகாஷ் ராஜ் அவர்கள். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நடிகர் தான். பார்த்திங்கன்னா குறிப்பாக அவர் சொல்லணும்னா மொழி படத்துலலாம் ஒரு காமெடியெல்லாம் அடிச்சிக்க முடியாது. அந்த மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அப்பு படத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு திருநங்கை கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தமிழில் திருநங்கை கேரக்டர் நடிக்கிறத ஒரு சிலர் பேர் தான் அது பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் அப்பு படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வசூல்ராஜ் MBBS படம் குறிப்பிட்டே ஆகணும். அந்த சிரிப்பு கேரக்டர் யாருமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு அந்த படத்தை இன்னுமே என்கேஜிங்காக கொண்டு போனவர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். அது போக கல்கி, டூயட் போன்ற திரைப்படங்கள் எல்லாமே, ஆசை, இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார். அதுவுமே வித்தியாசமாக பேசப்பட்டது. அது போக நிறைய படங்கள், போலீஸ் அதிகாரியாக, அண்ணனாக, அப்பாவாக, தாத்தாவாக, இப்படி பல முகங்கள் அவருக்கு இருக்குது. அது மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த திருவிளையாடல் ஆரம்பம், அது மாதிரி திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களில் தனுஷ் கூட ஒர்க் பண்ணியிருப்பார். அந்த படமும் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாமே பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கு கை கொடுத்த படம். அது போக அத்தடு, ஒக்கடு போன்ற படங்கள் தெலுங்குலேயும் நிறைய பண்ணியிருக்காங்க. மலையாளத்தில் அது போக பாண்டிப்படா, அன்வர், இப்படி பல படங்களில் தன்னை வித்தியாசப்படுத்தி அதில் வில்லன் நடிச்சிருப்பார். எல்லாராலுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகர் தான் நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள். இன்றும் அவர் தமிழ் திரையுலகிலையும் பல மொழிகள் சார்ந்த திரைப்படங்களை நடிச்சிட்ருக்காரு. அது படமும் வெற்றி அடைஞ்சிட்ருக்குது. இன்னும் பல படங்கள் அவர் இருக்கும் வரை
பல படங்களை அவர் தர வேண்டும், தமிழ் திரையுலகிற்கும் சரி இந்திய திரையுலகிற்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். அவருடைய கலை பயணம் தொடரட்டும் அப்படிங்கிறது இந்த டைமில் வாழ்த்துறோம். உங்களுக்கு பிரகாஷ்ராஜ் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் எது ரொம்ப பிடிக்கும், நேயர்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன் மூலமாக பதிவு பண்ணலாம். எங்கள் நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு திரை நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம், அவருடைய சாதனைகளை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கொள்கிறோம். அதோடு சேர்ந்து ஏப்ரல் 23 தமிழ்நாடு எலெக்ஷன். ஸோ எல்லாருமே மறக்காமல் அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறது இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். ஸோ வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு மார்ச் 31 நினைக்கிறேன் தாக்கல் பண்ண போகிறாங்க. அது திரும்ப பெறுவாங்க. அதுக்கப்புறம் ஏப்ரல் 23 ஃபைனல் எலெக்ஷன், மே 4 ரிசல்ட்டு. ஸோ ஏப்ரல் 23 எல்லாருமே லீவ் போட்டு அவங்கவுங்க ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும். ஸோ ஒரு மாபெரும் ஒரு ஜனநாயக புரட்சி அது சொல்லப்போனால் பார்க்க போனால். அதனால் உங்களுக்கு பிடிச்ச நல்ல கேண்டிடேட்ஸுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். ஸோ யாருக்கு என்னாலும் நீங்கள் ஓட்டு போடுவீங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படிங்கிறவங்க தான். ஓட்டு போட விருப்பம் இல்லாதவங்க அந்த நோட்டாவுக்காகவும் போய் பதிவு பண்ணணும். அதுதான் முறை. யாருமே எதுக்காக ஓட்டு போடுறோம் அப்படின்லாம் நினச்சிட்டு போடாமல் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய கடமை, அது ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படிங்கிறத இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு திரை நட்சத்திரத்தை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.